ஸோ நம்ம மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிறது மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட். ஸோ நம்ம இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம அதில் வந்து டேர்ம்ஸ்லாம் படித்தோமோ, லைக் எலாஸ்டிசிட்டி, டாசிசிட்டி இந்த மாதிரி நம்ம படித்தோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து டேர்ம்ஸ் என்னென்னலாம் முக்கியமோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். சில லாஸை பார்க்க போகிறோம். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் தான். இந்த சாப்டர் எல்லாமே வந்து மற்ற லெசன்ஸோட கலந்து தான் வந்து நமக்கு கொஷின்ஸ் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா ப்ரெஷர் இன்சைட் ஆஃப் ஃப்ளூயிட். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரெஷர் பற்றி பார்க்கலாம். ஸோ இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஃப்ளூயிட் அண்ட் ஃப்ளூயிடிஃபிகேஷன். ஸோ ஃப்ளூயிட் வந்து இஸ் அ சப்ஸ்டன்ஸ் விச் கேன் ஃப்ளோ ஈவன் அண்டர் த ஸ்மால் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ சின்ன ஃபோர்ஸ் இருந்தாலுமே ஃப்ளூயிட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ளோ ஆகும். ஸோ லிக்விடும் கேஸஸும் நமக்கு வந்து ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ப்ரெஷர் அப்படின்னா ஒரு நார்மல் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. அதாவது நார்மல் ஃபோர்ஸ்னா பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ். ஸோ பெர்பெண்டிகுலராக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குற அப்படின்னா ஒரு பெர்பெண்டிகுலராக ஒரு ஃபோர்ஸ் தர நார்மலாக 90 டிகிரியில் ஒரு ஃபோர்ஸ் தர அப்படின்னா அது வந்து பெர் யூனிட் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ரெஷர் ஃபார்ம்லாம் நமக்கு முன்னாடியே இருக்குது. This force per area, our scale of quantity, and unit dimensions. So, several examples which show the importance of pressure. எல்லாமே வந்துட்டு ஸோ இதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று கொடுத்துருக்காங்க. Why camel can easily walk in the desert but you cannot? ஏன் வந்து கேமல் ஈஸியாக இருக்குது அப்படின்னா, camel is much heavier, can easily walk on the sand because camel has a broad feet. So the weight of the camel is spread over the large area covered by its feet. அதாவது ஃபோர்ஸ் பை ஏரியா தான் ப்ரெஷர். கரெக்டாக கேமலுக்கு ஃபீட்டோட ஏரியா வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, தட்ஸ் த ப்ரெஷர் எக்ஸர்டட் வந்து எப்படி இருக்குன்னா கம்மியாக இருக்கும் கேமலுக்கு. ஆனால் நம்மளுக்கு வந்து அதிகமாக. ஓகே, ஸோ அடுத்து ஃபஸ்ட்டு ப்ரெஷர் பார்த்தோம். அதாவது ஃபோர்ஸ் பை ஏரியா. அது வந்து ஏரியா எப்படி வந்து கிளியர் ஆகுது, ஃபோர்ஸ் நார்மலாக இருக்குது. டென்சிட்டி அப்படின்றது இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் மாஸ் பர் யூனிட் வால்யூம். ஸோ நமக்கு டென்சிட்டி இஸ் அ ஃபெமிலியர் டர்ம். ஸோ சிம்பிளான ஒரு கொஷின். ஸோ டைரெக்டாக அவங்க கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க, இது எப்படி. நெக்ஸ்ட் பாஸ்கலோட லா, அப்புறம் ஹைட்ராலிக் மோஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ரெஷர் இன்சைட் லிக்விட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்க்ரீஸ் இந்த ப்ரெஷர் அட் இன்க்ரீஸிங் டெப்த்ஸ் இன் த லிக்விட். ஸோ டெப்த் இன்க்ரீஸ் ஆக எப்படி இருக்குன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ப்ரெஷர் இன்க்ரீசஸ் பிகாஸ் the liquid at the lower depths has to support all of the water above it. ஸோ லிக்விட் கீழே இருக்கிற போது ப்ரெஷர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாங்கன்னா அதிகமாக இருக்கும். மேலே போக போக ப்ரெஷர் கம்மியாகும். ஸோ நம்ம மலை மேலே ஏறுவோம் அப்படின்னாவே ப்ரெஷர் கம்மியாகும். அந்த மாதிரி கான்செப்ட்லேயே அவங்க சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த லிக்விட் குள்ளையும் கீழே போக போக தான் ப்ரெஷர் அதிகமாகும். அது ஏன் அப்படின்னா மேலே இருக்கிறவங்க எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுவோம் இல்லையா, அதனால கீழே வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்து பாஸ்கல் லா என்ன சொல்கிறாங்கன்னா, a change in the pressure at any point in a confined incompressible fluid at rest is transmitted undiminished to all the points in the fluid. ஸோ இது வந்து சிம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ப்ரெஷரில் ஒரு சேஞ்ச் இருக்குது. இப்போ நார்மலாக இப்போ வந்து ஒரு 15 நியூட்டன் per meter ஸ்கொயர் போயிட்டு அந்த ப்ரெஷரில் ஒரு சேஞ்ச் வருது. அது வந்து எப்படி இருக்குன்னா இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட் மேலே ஒரு ப்ரெஷர் சேஞ்ச் இருக்குது அப்படின்னா இது வந்து எப்படி ஆகும்னா எல்லா பாயிண்ட்ஸ்லையும் சேம் ஆகிடும் ப்ரெஷர் அண்ட் ஃபினிஷ் டு ஆல் த பாயிண்ட்ஸ் இந்த ஃப்ளூயிட். எல்லா பாயிண்ட்ஸ்க்கும் ப்ரெஷர் போகும் அண்ட் எல்லா பாயிண்ட்ஸ்லையும் இருக்க ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளாக இந்த பாஸ்கல் லா வந்து Pascal also said that pressure exerted at a point is same in all the direction
pressure exerted at a point is same. So ஒரு பாயிண்ட்ல ப்ரெஷர் வந்து சேமாக இருக்குன்னா ஆல் த டைரக்ஷன் ஆஃப் fluid அந்த ரெஸ்ட்ல வந்து சேமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ a 10 Newton is applied to a stopper with an area of 1 meter per second. This bottle is filled with a liquid that is incompressible. Okay, so the result in 10 Newton on every square meter is what? So the bottom has the area of 2 meter square and each the square is pushed with 10 Newton. Then either bottom receives a 20 Newton push. So எல்லா டைரக்ஷன்லேயும் எப்படி இருக்கும் அப்படின்னா 10 நியூட்டன் தான் நமக்கு வந்து ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகிருக்கும். ஸோ எல்லா பாயிண்ட்லையும் ப்ரெஷர் சேம் ஆகும். ஓகே, ஸோ ரிசால்விங் த ஃபோர்ஸஸ் அண்ட் பேலன்சிங். ஸோ நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹரிசாண்டல் டைரக்ஷன், வெர்டிகல் டைரக்ஷன். ஸோ பாஸ்கல் என்ன சொன்னார் அப்படின்னா சேம் அட் ஆல் பொசிஷன் சொன்னாங்க. ஸோ ப்ரெஷர் வந்து இன்னொரு பாஸ்கல் லா என்ன சொல்லுது அப்படின்னா ரிசால்விங் த ஃபோர்ஸஸ் அண்ட் பேலன்ஸ். ஸோ பாஸ்கல் லா வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெஷர் அட் ஆல் பொசிஷன் சேம் தானே. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹரிசாண்டல் டைரக்ஷன் வந்து ஒரு ஃபோர்ஸ் எடுக்கிறேன், வெர்டிகல் டைரக்ஷன் வந்து ஒரு ஃபோர்ஸ் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஹரிசாண்டல் டைரக்ஷன் வந்து ஃபோர்ஸ் எடுத்தால் தட்ஸ் எஃப்சி. ஓகே, ஸோ ஹரிசாண்டல் டைரக்ஷன் அது எப்படி இருக்குன்னா எஃப்பி சைன் தீட்டா இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த நம்ம ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து தீட்டா அப்படின்னா இங்கே இருக்கிற ஃபோர்ஸ் வந்து எஃப்பி, இதை வந்து எஃப்பி எடுத்துக்கிறோம், இது எஃப்சி. ஓகே, ஸோ தீட்டானா இது எஃப்பினா, ஸோ தீட்டா எப்போதும் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே தீட்டா வந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த இடமும் அப்படி இருக்கும், தீட்டாவாக இருக்கும். ஸோ எஃப்பி காஸ் தீட்டா, இது எஃப்பி சைன் தீட்டா. ஸோ எஃப்பி சைன் தீட்டாவும் எஃப்சி சைன் தீட்டாவும் எஃப்சியும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி எஃப்ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப்பி காஸ் தீட்டா. ஸோ சிமிலர்லி ஃபார் த ஏரியா, ஸோ ஏரியாவும் சிமிலராக தான் இருக்கும். அதே சேம் எஃப்க்கு பதிலாக இங்கே ஏ போகும். ஸோ நமக்கு என்ன தெரியும், ஃபோர்ஸ் ஆஃப் ஆல் பொசிஷன்ஸ் அது சேம் தெரியும் இல்லையா? அப்போ ஈக்குவேட் பண்ணி சொன்னால் அப்படின்னா திஸ் இஸ் நோன் ஆஸ் பாஸ்கல்ஸ் லா. ஓகேவா? ஸோ பாஸ்கல்ஸ் லாவை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு கைண்ட் ஆஃப் இது. அதே மாதிரி we say that இது another kind of. ஓகே, அடுத்து என்னன்னா pressure at the bottom of the vessel if the vessel A, B, or C contain different amount of liquids, but the height of the liquid is same in each vessel. So pressure எப்படி இருக்கும் அப்படின்னா pressure மூணு இடத்துல எப்படி இருக்குன்னா சேமாக தான் இருக்கும். எப்போதுமே ப்ரெஷர் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹைட். ஓகேவா? ப்ரெஷர் எப்போதுமே ஹைட்டு டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ எவ்வளோதான் ஃப்ளூயிட்ஸ் சொன்னாலும் இந்த மூணு பேருக்குமே எப்படி இருக்குமா ப்ரெஷர் இது பி சேம். ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து சொல்கிறோங்க பார்க்கணும். So hydraulic machines, these machines which works on the principle of Pascal's law. So Pascal's law வச்சு தான் இந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ் எல்லாமே. ஸோ ஹைட்ராலிக் ப்ரெஸ் வந்து நம்ம காலேஜில் வந்து இது பார்த்தீங்கன்னாவே நம்மளோட இன்குபேஷன் வந்து இந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் இதுக்கெல்லாம் பயன்படுத்தும். ஸோ நம்ம கார் லிஃப்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுவும் ஹைட்ராலிக் லிஃப்ட் தான். ஸோ இங்கே பாருங்க, இன் திஸ் மிஷின் a small force is applied as an impact a large force is given as an output. ஸோ நீ இங்கே வந்து ஒரு ஏரியா இருக்கு, ஓகே, இங்கே ஒரு ஏரியா, இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குற, அந்த ஃபோர்ஸ் சின்ன ஃபோர்ஸ் தான், ஆனால் உனக்கு எப்படி இருக்கா இங்கே ஒரு லார்ஜ் ஃபோர்ஸாக இருக்கும். ஓகே, இது ரிசீவ் அஸ் அ லார்ஜ் அவுட்புட். ஸோ இங்கே தான் என்ன ப்ளே ஆகுது, நான் சொன்னேன் பாஸ்கல்ஸ் லா ப்ளே ஆகுது. அண்ட் இங்கே என்னன்னா ரெண்டு பேருக்கும் ஹைட் சேம். அப்போ எப்படி இருக்குமா, ப்ரெஷர் ரெண்டு பேருக்கும் சேமாக தான் இருக்கும். பாஸ்கல் லா படி இந்த F1 is equal to P1 A1.
ஸோ இந்த ப்ரெஷரும் அக்கார்டிங் டு த பாஸ்கல்ஸ் பிரின்சிபல் ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்குன்னா சேமாக இருக்கும். ஓகே, ஸோ F1 by A. Okay, இது F2 by A. ஏன் இப்படி பேலன்ஸ் ஆகுதுன்னா இது சின்ன ஏரியா, இது பெரிய ஏரியா. ஓகே, அப்போ டிவிஷன் பண்ணும்போது நமக்கு ரெண்டுமே சேமாக முடியும். ஓகே, இதுதான் பாஸ்கல் நமக்கு சொல்கிறோம். ஸோ கான்செப்சுவல் கொஸ்டின் என்ன? Why hydrostatic pressure is a scalar quantity even though pressure is force divided by area. So force divided by area தான். ஆனா ஏன் pressure hydrostatic pressure is scalar இருக்கு அப்படின்னா, when a force is applied at any point, hydrostatic pressure is transmitted equally in all directions, not just in particular direction. So this is the reason pressure is a scalar quantity even though force is a vector. So என்னதான் force வெக்டாரா இருந்தாலும் நமக்கு வந்து ப்ரெஷர் எல்லா இடத்துலையும் வந்து எப்படி ஆகும் அப்படின்னா ஈக்குவலாக டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ அதனால நமக்கு வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் வந்து ஸ்கேலார் ஆகும். ஸோ நமக்கு டைரெக்டாக கொடுத்துருக்காங்க, அவங்களோட கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் a direct question. ஓகே, கொஷினுக்குன்னு தனியாக செஷன். ஸோ வேரியேஷன் ஆஃப் ப்ரெஷர் வித் டெப்த் இன்சைட் ஃப்ளூயிட்ஸ். ஸோ டெப்த்தை வச்சு நம்ம என்னென்ன ப்ரெஷர் வந்து கெயின் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வேரியேஷன் ஆஃப் ப்ரெஷர் வித் டெப்த் இன்சைட் த ஃப்ளூயிட். ஸோ ஒரு ஈக்குலிபிரியமில் ஃபோர்ஸ் பேலன்ஸிங்னா வெர்டிக்கல் டைரக்ஷன்ஸ். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஃப்ளூயிட் எடுத்துக்கிறோம், ஒரு ட்ரம் மாதிரி டேங்க் மாதிரி வச்சுக்கோம். அதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஃப்ளூயிடில் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறேன் வெர்டிக்கலாக, பேலன்ஸிங் ப்ரெஷர். ஸோ கீழே கொடுக்குறேன், மேலே கொடுக்குறேன். ஸோ அது இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு இங்கே ஒரு ப்ரெஷர் அது கீழே வேணுங்கிற ப்ரெஷர். ஆனால் ஜென்ரலாக இது ஒன்று ஏற்கனவே இட்ஸ் பாடி சரியா, அப்போ அதில் என்ன ப்ரெஷர் எம்ஜி இருக்குமா. ஸோ அந்த ஃபோர்ஸும் வந்துச்சு. ஸோ நீ ஃபோர்ஸ் எடுத்த அப்படின்னா ஈக்குலிபிரியம் படி F1 mg that is equal to F2 mg. கரெக்டா? ஓகே, இப்போ F1 mg. ஸோ எனக்கு இப்போ என்ன வேணும்? ப்ரெஷர் வேணும். ப்ரெஷரோட வேரியேஷன் தான் நம்ம பார்க்கணும். நம்ம ப்ரெஷர் வேணும் அப்படின்னா நம்ம என்ன இருக்கணும்னா அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் எப்படி. அப்போ நான் ஃபோர்ஸ் ஈக்குவல்லாம் என்ன எழுதுறேன் அப்படின்னா E1 minus E2 A2 is equal to Fg. ஓகேவா? ஸோ ப்ரெஷர் இருக்கு அண்ட் இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா டென்சிட்டி இங்கே வந்து கிளியர் ஆகுது. ஸோ மாஸ் எப்படி இருக்குன்னா, ஸோ டென்சிட்டி நமக்கு தெரியும் மாஸ் பை ஸோ நல்லா இருக்கிறேன் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் இருக்கலாமா. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா ரோ இருக்கு ஜி இருந்துச்சு. ஸோ வேரியேஷன் ஆஃப் ப்ரெஷர் வித் டெப்த். அப்போ டெப்த்துனா ஹைட்டுன்ற கான்செப்ட் பார்க்கணும். ஹைட்டுன்ற கான்செப்ட் பார்க்கணும் அப்படின்னா நான் வால்யூமை ஏரியா இன்ட்டு
ஏரியா இன்டு ஹச். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, இந்த வேல்யூ கிடைக்குது. ஓகேவா, இந்த ஏவும் இந்த ஏவும் கேன்சல் ஆகி P1 P2 மைனஸ் P1 ρg. ஓகேவா, ஸோ மறக்கவே கூடாது, ப்ரெஷர் ஃபார்முலா இஸ் ரோ ஹெச்ஜி. ஸோ ப்ரெஷர் வேரியேஷன் ஆஃப் ப்ரெஷர் வித் டெப்த் ஃபார்முலா வந்து ரோ ஹெச்ஜி, இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இது நம்மளுக்கு எல்லா சம்ஸ்லையும் தேவைப்படுற ஒரு முக்கியமான. ஓகே, and இதில் தான் நம்ம சொல்கிறோம். ஸோ in statistic fluid pressure at the same vertical height is same throughout the fluid. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஹைட் இருந்துச்சு, ஒரு சேம் ஹைட்டாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எல்லாமே ப்ரெஷர் சேம் ஆகும். அதுக்கான ப்ரூஃப் தான். ஓகே, புரியுதா? Why the blood pressure in human is greater at the feet than at the brain? So the height of the fluid column in the height is more. So yeah, the fluid blood pressure is greater at the feet than at the brain. Brain அது வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா blood pressure வந்து கம்மியாக இருக்கும் ஃபீட்டை விட. ஏன்னா height of the blood column in the human body is more at the feet than at the brain. Okay, therefore the blood pressure in human is greater than. So blood column ஓட height feetல அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஹைட் டிபெண்ட் பண்ணி தான் ப்ரெஷர் இருக்கும். ஸோ ப்ரெஷர் எப்போ அதிகமாக இருக்கும், ஹைட், அதாவது ஹைட் அதிகமாக இருக்கும். ஸோ blood column அதிகம். ஸோ இதான் நம்ம ஏபிசி இந்த கொஸ்டின் நம்மளை திங்க் பண்ண சொன்னாங்க இல்லையா, அப்போ என்ன அர்த்தம், இந்த 3 இடத்துலையும் ப்ரெஷர்ஸ். ஸோ ஆன்சர் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அதுக்கான ப்ரூஃப். ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், லார்ஜ் ப்ரெஷர், அது வந்து ஈஸி. ஸோ the pressure of the atmosphere at any point is equal to the weight of the column of air of unit cross-sectional area extending from the point to the top of the atmosphere. So pressure of the atmosphere எப்படி இருக்குன்னா, at any point வந்து weight of the column of the air per unit area. அதாவது வெயிட்ன்றது ஒரு ஃபோர்ஸ், கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். கரெக்டாக, வெயிட்ன்றதே நம்ம கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். நம்மளே வந்து இந்த மூவ்மெண்ட் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா we are giving a pressure. ஸோ நம்ம ப்ரெஷர் கொடுத்து தான் நீ நடக்கிற, உன் காலில் ப்ரெஷர் கொடுத்து நடக்கிற அப்படின்னு யூஸ் செய்ய அதே தான். ஸோ வெயிட்ன்றதும் ஒரு ஃபோர்ஸ், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். அது per unit area அப்படின்றது தான் உங்களுக்கு. ஸோ எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் தட் பாயிண்ட் டு த டாப் ஆஃப் த அட்மாஸ்பியர். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து earth point வரும். So these molecules contribute to the pressure at this altitude. So these molecules contribute to the pressure at this altitude. So இந்த altitude இந்த molecules pressure ஆகும். அதே மாதிரி இந்த full molecules இந்த altitude வரைக்கும் ப்ரெஷருக்கு கான்ட்ரிபியூட். ஓகே, ஸோ நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது இந்த மாலிகூல்ஸ் கொடுக்கிற ப்ரெஷர் தான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். So at the sea level, its value is 1.013 into 10 power 5 pascals. ஸோ பேரோமீட்டர்ன்றது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அதோட ரெப்ரசன்டேஷன், அதோட ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் இப்படி தான் வந்து பேரோமீட்டருக்கு வந்து. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து சொல்லுவோம் direct formula. So charge pressure questions-க்கெல்லாம் வந்து தனி செஷன். So measured with respect to the atmospheric pressure. So ஒரு ப்ரெஷரை, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை ஒரு
வித் ரெஸ்பெக்ட் டு த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் நீங்கள் வந்து மெஷர் பண்ணுற அப்படின்னா அது பேர் என்னது கேஸ் ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் ஆஃப் தி கேஸ் வந்து ரோ ஜிஹெச் ஓகே ப்ளஸ் அட்மாஸ்பியர் ப்ரெஷர். ஸோ ஹைட்டு படி ஒரு இது கிடைக்கும் இல்லையா, அதையும் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரையும் நீ ஆட் பண்ண அப்படின்னா ஸோ பை த டெஃபினிஷன் ஆஃப் தி கேஸ் ப்ரெஷர் ஸோ பி கேஸ் மைனஸ் பி அட்மாஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு ரோ ஜிஹெச். அதாவது இந்த பி கேஸ் மைனஸ் பி அட்மாஸ்பியர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து கேஸ் ப்ரெஷர். ஓகேவா? ஸோ இட்ஸ் அ கால்குலேஷன். ஸோ இதெல்லாம் தான் சொல்லுங்கள். ஓகே, நம்ம என்னெல்லாம் படித்தோம்? ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோர் எப்படி இருக்குது, ப்ரெஷர் என்ன, டென்சிட்டி என்ன, பாஸ்கல்ஸ் வாட்ஸ்னா என்ன, ப்ரெஷர் வேரியேஷன் வித் ஹைட் என்ன, அப்புறம் ப்ரெஷர் எக்ஸர்ட். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்.